பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற பட்டனை அழுத்திடுங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வருவதற்கு முன்னாடி ஒரு கல்யாண வயதில் எடுத்த படம் ஒரு ஆர்டினரி லைஃப். இந்த படம் எடுத்து ஒரு 10 வருடங்கள் கழித்து, அதாவது எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவங்களுக்கு ஒரு 8-9 வயதான நிலையில, அதாவது இப்போ இருந்து பின்னாடி போனீங்கன்னா ஒரு 26-28 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த படம் இது. அந்த வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை பேண்ட் போட்டு இருக்கிறவருக்கும் இங்க இருக்கிறவருக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட மாற்றம் வெறும் வருமானத்தால் மாத்திரம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வாய்ப்பை நான் செப்டம்பர் மாதம் 2009 செப்டம்பர் 5ஆம் தேதி எடுத்தேன். ஸோ எங்கள் அம்மா பேரில் எடுத்தேன். பிகாஸ் ஐ வாஸ் இன் ஒர்க்கிங் இன் பப்ளிக் செக்டர். அங்கே பாருங்கள், ஆர் ஜெயலட்சுமி எங்கள் அம்மா பேரில் எடுத்தேன். செப்டம்பர் 5, 2009. ஸோ என்னுடைய முதல் மாத வருமானம் 1619 ரூபா. 1,40,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறவர் ஏதோ ஒரு வாய்ப்பு எடுத்து 1000 ரூபா சம்பாதிச்சேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளவு கேலி கிண்டல் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பட் ஐ நியூ இந்த பிஸ்னஸ் வந்து செங்கலாக கட்டக்கூடியது. ஆனால் கட்டி முடிச்சிட்டோம்னா தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. ஸோ நான் தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். தினம் இதுக்காக 2 மணி நேரம் கொடுத்தேன். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை பற்றி எடுத்து சொன்னேன், அவங்களுக்கு புரிய வச்சேன். ஸோ அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் காமிக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட டிடிஎஸ் ஃபார்ம்ஸ், ஃபார்ம் 26ASம்பாங்க. அதுதான் நான் சேர்ந்த வருடம் 2009 செப்டம்பர். ஸோ மீதி 5 மாதங்கள் எனக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,13,000 ரூபாய். முதல் மாதம் 1619, மீதி 5 மாதங்கள் சேர்த்தோம்னா 2,13,000னா வருமானம் என்ன வேகத்தில் வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியாபாரத்தினுடைய பொட்டன்ஷியல். நான் காமிக்கிறது டிடிஎஸ் ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எல்லாமே கிளியராக இருக்கு. அடுத்த வருஷம் 2வது வருஷம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. என்னுடைய வருடாந்திர வருமானம் இட் வென்ட் டு 14 lakhs. அடுத்த வருடம் 35 lakhs. அதுக்கு அடுத்த வருடம் 77 lakhs. மெட்ரு ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் நம்ப முடியுதான்னு கொஞ்சம் பாருங்களேன். பட் தயவு செய்து உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க. இட்ஸ் அ ஃபார்ம் 26AS. அங்கே வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் இருக்கு. எங்கள் அம்மாவுடைய பேன் நம்பர் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் தேர். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன வச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1 கோடியை தொடுச்சு 98 lakhs. அப்புறம் 1,31,00,000, அப்புறம் 1,38,00,000, அப்புறம் 1,49,00,000, 1,52,00,000. 2019 மார்ச் முடியும் போது 1,69,00,000 ஃப்ரெண்ட்ஸ். 2020 மார்ச் முடியும் போது ஐ cannot take the statement because இன்னும் இந்த இன்கம் டேக்ஸ் உடைய அந்த ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை. இருந்தால் அது ஒரு 1,70,00,000. இன்னும் அதிகபட்சமாக இந்த வெஸ்டேஜில் நான் சம்பாதிச்சது மாதம் 17 லட்சம் ரூபாய். ஸோ இதை காமிச்சதே ஒரு கிராஃப் மூலியமா காமிக்கிற பாருங்க. 2 லட்சம், 14 லட்சம், 35 லட்சம், 77 லட்சம், 98 லட்சம், 1,31,00,000, 1,38,00,000, 1,49,00,000, 1,52,00,000, 1,69,00,000. ஆக 2019 மார்ச் வரைக்கும் 9,69,00,000. இப்போ ஒரு 1,70,00,000 சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 12 crores ஃப்ரெண்ட்ஸ் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா பாருங்க. நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 2 ட்ரிப் இருக்கு. ஸோ அதன் மூலியமாக இந்த 10 வருடங்கள்ல இதுவரைக்கும் 21 வெளிநாடு சுற்றுலாக்கள் 27 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்படி என்னுடைய முதல் வெளிநாடு சுற்றுலா 10வது மாதம் ஆரம்பிச்சது. தமிழ்நாடு மாத்திரம் இல்லை சொல்லி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகால இருந்து ஒரே ஒரு ஆள் நான் போனேன். டோட்டல் வெஸ்டேஜில் 40 பேர் வந்திருந்தாங்க. அடுத்த 6 மாதத்துல பார்த்தீங்கன்னாக்கா நான் போகும்போது என்னோட குழுவில் 9 பேர் வந்திருந்தாங்க. அந்த 9 பேர்ல என் அம்மாவும் மகளும் இருக்காங்க. அந்த சொகுசு கப்பல்ல ஒரு 4-5 நாட்கள் பிரயாணம் மலேசியா, சிங்கப்பூர் சுற்றி வந்தோம். அடுத்த 6 மாதத்துல நானும் என் மகளும் இவர் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்துட்டு அப்புறம் 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த வருஷம் இல்லை. ஏன்னா 3 ட்ரிப் இருந்தது அந்த வருஷம். ஸோ அடுத்த மாதமே 15 பேரோட தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அடுத்த 5 மாதத்துல 25 பேரோட மலேசியா ஜென்டிங் ஐலாண்ட் போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதத்துல 12 நண்பர்களோட 3 ஐரோப்பிய நாடுகள் நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ் போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதத்துல 55 நண்பர்களோட துபாய் போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதத்துல 25 நண்பர்களோட ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன். 2014 நான் போகும்போது நம்ம குழுவில் மாத்திரமே 106 நண்பர்கள் சீன பெருஞ்சுவர் மேலே போய் நின்றுருந்தோம். மெட்ரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஐ லைக் டு டேக் அ பாஸ். இந்த வாய்ப்புக்குள்ள 2009 வந்து 2014 கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருடங்கள் நான் மாத்திரம் சம்பாதிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் யாருக்கெல்லாம் சொன்னேனோ அவங்க யாருக்கெல்லாம் சொன்னாங்களோ அவங்க யாருக்கெல்லாம் சொன்னாங்களோ அவங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது எங்கேயாவது கிடைக்குமான்னு பாருங்க. வித் நோ லாஸ், வித் நோ இன்வெஸ்ட்மெண்ட், வித் நோ எஜுகேஷன், நத்திங், வித் ஆல் தி சப்போர்ட். அது மாத்திரமில்ல, அடுத்த 6 மாதம் 39 பேரோட மாஸ்கோ, அடுத்த 6 மாதம் புக்கட் தீவுகள். இப்போ நாங்கள் போகும்போது 196 பேர். நாங்கள் போன ஃப்ளைட் பாருங்க, என்டையர் ஃப்ளைட் நாங்கள் தான். அப்புறம் வி வேர் இன் டர்க்கி, இஸ்தான்புல், கப்படோஷியா, ஆட்டர் பலூனில் பிறந்தோம். அப்புறம் இந்தோனேஷியா, பாலி, அப்புறம் லண்டன், ஸ்காட்லாந்து, அப்புறம் அபுதாபிங்கிற நாடு, அப்புறம் ஸ்பெயின் அப்படிங்கிற நாடு, அப்புறம் பேக் அகைன் டு புக்கட். இப்போ 260 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்லோவேக்கியா. அப்புறம் 2019 திருப்பியும் அதே சொகுசு கப்பல். பட் இந்த தடவை போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சொகுசு கப்பல் முழுக்க யார் இருந்தோம்னா வெஸ்டீஜ் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ். 1650 பேர் இந்தியா முழுக்க.
அதில் 420 பேர் என்னுடைய குழு, நம்மளுடைய குழுலேருந்து இருந்தாங்க. அவங்க ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கேரளா எல்லாத்துலேயும் இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, பஹ்ரைன்லேருந்து இருந்தாங்க, துபாயிலேருந்து இருந்தாங்க, பங்களாதேஷ்லேருந்து இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய வியாபாரம் வந்து விஸ்தரிச்சிருக்கு. அண்ட் அது மாத்திரம் இல்லை, ஆகஸ்ட் மாதம் ஐ வாஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ வரக்கூடிய அடுத்த ஆகஸ்ட் இன்னொரு ஃபாரின் ட்ரிப் என்னை அழைக்குது. 52 வயது இதுக்குள்ள வரும்போது நான் தமிழ்நாடு சுற்றல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னொரு 4-5 வருடங்களில் உலகம் சுற்றி வந்துடுவேன். அண்ட் அது மாத்திரம் இல்லை, இந்த வாய்ப்புகளை வந்து 6வது மாதம் இந்த கார் வாங்கினேன். 2011 இந்த காரை கொடுத்துட்டு அந்த கார் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் வீட்லேயே இருந்தது. என் மகள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. 2 காரும் வீட்லேயே இருக்கும்போது 2012 உலக கோடீஸ்வரர் பயணம் பண்ணக்கூடிய மெர்சிடிஸ் பென்ஸ். 2013 என் மகளே போய் அந்த சோப் கலர் காரை பச்சை கலர் காரை மாற்றிட்டா. அது பெட்ரோல், அது டீசல். என் மகள் ஒரு பொறியியல் பட்டதாரி. இது ஒரு விளையாட்டாக எடுத்தா. இன்னைக்கு இது ஒரு கேரியராக மாறி இருக்கவளுக்கு கிரவுண்ட் டைரக்டராக மாதம் 1,50,000 சராசரியாக சம்பாதிச்சிட்டு இருக்கா. 2014 அவ பேரில் இந்த காரு. 2015 அங்கே பார்க்குற பென்ஸ் ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதை கொடுத்துட்டு இ கிளாஸ் பென்ஸ் 60 லட்சம் பெருமானமான கார் வாங்கினேன். 2016 இந்த கார் வாங்கினேன். ஆக 7 கார்கள் வாங்கிட்டேன். நீங்கள் வீட்டில் 4 கார்கள் நிற்குது வித் 2 டிரைவர்ஸ். அண்ட் அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கீழே 10,000 நண்பர்கள், 1000லேருந்து 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க 200 கார்கள் வாங்கியிருக்காங்க. 10 பேர் பென்ஸ் BMW உலா வந்ததனுடைய விளைவு உலக தமிழ் பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டரேட் கொடுத்தது. டாக்டர் ரோசியா கவர்னராக இருக்கும்போது அவருடைய பொன்னான கையில் எனக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுத்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி அமுத சுரபி அறக்கட்டளை நம்ம கவி பேரரசு கவிஞர் வைரமுத்து கையில் கலியுக கர்ணன்கிற அவார்டு எனக்கு கிடைச்சிது. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய நெட் டிவி ஃபார் யூ அப்படிங்கிற யூடியூப் சேனல் விச் ஹஸ் காட் அரௌண்ட் மோர் தென் 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க எனக்கு முதலீடே இல்லாமல் வியாபாரம் பண்ணுவதை பற்றின ஒரு இன்டர்வியூ. அது மாத்திரம் இல்லை, பிஹைண்ட் வுட்ஸ் 50 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்க 0 முதலீட்டில் வியாபாரம் பண்ணுவதை பற்றின இன்டர்வியூ. இதை தவிர நம்ம கலைஞர் டிவியில் ஒரு தொழில் முனைவோருக்கு ஆலோசகராக ஒரு இன்டர்வியூ. இவ்வளவு விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நவ் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹேவ் டு நவ் திங்க். முளைச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு BE MBA BHL சீனியர் மேனேஜர் 1,40,000 சம்பாதிக்கிறேன். அப்போ நான் ஏன் இந்த வியாபாரத்தை எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த வியாபாரத்தை காமித்தவர் அப்போ ஒரு 18 மாதத்தில் 4,4 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தார். அப்போ நான் யோசித்தேன், நம்ம எதுக்கு படித்தோம், எதுக்கு வேலைக்கு போனோம், என்ன நடந்துட்டு இருக்கு. 1,40,000 சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இந்த 1,40,000 எப்படா 2 லட்சம் ஆகும்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு மனிதன் மாதம் மாதம் எப்படி ஏறிட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் 5 மாசத்துல 5 லட்சம் ஆக போகுது தெரியுது. இன்னொரு 6 மாசம் 6 லட்சம் ஆக போகுது தெரியுது. அவர் யாரையாவது தீங்கு செஞ்சிட்டாரா, யாரையாவது ஏமாத்திட்டாரா? இப்போ நம்மளும் இந்த 52 வயது வரைக்கும் இதே பொருள்களை யூஸ் பண்ணிருக்கோம். ஏதாவது வருமானம் சம்பாதிச்சிருக்கோமா? இன்னும் மீதி உள்ள சொச்ச காலத்துல நம்ம நிச்சயமா யூஸ் பண்ண போறோம். ஏதாவது சம்பாதிக்க போறோமா? அப்ப ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? இதே தானே மற்றவங்களும் செய்யறாங்க. அப்ப ஏன் அந்த மற்றவங்களுக்கு இது என்னன்னு புரிய வைக்கக்கூடாது? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மற்றவங்களுக்கும் இது என்னன்னு புரிய வைக்கக்கூடாது? அப்படிதான் எடுத்தேன். அதை எடுத்தனுடைய விளைவு இவ்வளவு பேர் வாழ்க்கை, என் வாழ்க்கை, எல்லாருக்கும் மாற்றம். ஒண்ணுமில்லை, 2-3 மாசம் எல்லாமே ஸ்தம்பிச்சு கிடக்கிற நேரத்துல நாங்கள் we are happy friends. எங்க வாழ்க்கை எதுவுமே ஆகல. Even in this period, systems are in place. last month முன்னாடி we had entire lockdown இருக்கும்போது கூட எங்களுடைய business was 70%. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல் லாக்டவுன் முடியல, நார்மல் பிசினஸை தாண்டி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தலைமுறையாக உழைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்க ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா, ஹூ கேன் டெல்? பட் முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் அந்த முயற்சி பண்ணி பார்க்கும்போது ஏதாவது லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க நம்ம படிக்க தேவையில்லை, நம்ம முதலீடு போட தேவையில்லை, நம்ம வாங்கிட்டு இருக்கிற பொருள் தான் நம்ம வாங்கிட்டு இருக்க போறோம். இதே தான் மற்றவங்களும் சொல்ல போறோம். இதற்காக இப்ப பாருங்க, இப்ப பார்த்துட்டு இருக்கிறவர்கள் உங்களை யார் கூப்பிட்டாங்களோ அவங்க பேசல. இந்த மாதிரி உதவிகள் இருக்கு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வேணும், அதுக்குண்டான பயிற்சிகள் இருக்கு, ட்ரைனர்ஸ் இருக்காங்க. நாங்களும் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு டேக் யூ ஒரு ஹேண்ட் ஹோல்டிங், கையை பிடிச்சி அப்படி கூட்டு போறாங்க. அப்ப இதை விட ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு நம்மளை தாண்டி போறதுக்கு இது இருக்கான்னு பாருங்க. 2009 செப்டம்பர் மாசம் என்ன தாண்டி போச்சு, அதை நான் பிடிச்சேன். உங்க முன்னாடி நான் அதிர்ஷ்டசாலியா நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நான் விட்டுருந்தேன்னா செப்டம்பர் மாதம் 2017 நான் ரிட்டையர் ஆயிருப்பேன். ரிட்டையர்ட் லைஃப். ஐ ஹோப் யூ நோ வாட் இஸ் ரிட்டையர்ட் லைஃப். நான் காமிச்சேன் இல்லையா, 54% சார்ந்தவர்கள்.
இந்த சார்ந்தவர்கள் வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். பட் இன்னைக்கு நான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தலைமுறையில் யாருக்குமே அந்த விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்குள்ள எவ்வளவோ கேள்விகள் இருக்கும். இப்போ நான் சம்பாதிச்சது எவ்வளவு கன்சிஸ்டண்டாக இருக்குன்னு பார்த்துருக்கேன். இப்போ இவ்வளவு கன்சிஸ்டண்டாக நான் சம்பாதிச்சிருக்கேன்னா இதற்கு முன்னாடி சொன்னவங்களுடைய வருமானம் கன்சிஸ்டன்ட் தான் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் நானும் சம்பாதிச்சிருக்க முடியும். இட்ஸ் லாஜிக். ஸ்டில் யூ மே ஹேவ் டவுட்ஸ். உங்களுடைய டவுட்ஸ் நிச்சயம் நியாயமானது. உங்களுக்கு யார் இந்த வாய்ப்பை பற்றி பேசினாங்களோ அவங்ககிட்ட உங்கள் டவுட்ஸை கேட்டிங்கன்னா அவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. அவங்களால முடியலனாலும் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்ளைன் லீடர்ஸ் மூலியமாகவும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சந்தேகத்தையும் கேட்டுக்கோங்க, தெளிவு பெறுங்க. தெளிவு பெற்றுட்டீங்கன்னா உங்கள் லைஃப் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைஃப் மாத்திரம் இல்லை, உங்களுடைய பிஞ்சு குழந்தைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தாத்தா வாழ்ந்த காலம், நம்ம அப்பா வாழ்ந்த காலம், நம்ம வாழ்ந்த காலம், ஒவ்வொரு காலமும் கடினமாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாசத்துல என்ன நடந்துச்சு பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் தம்பிச்சு போச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இதாகிடுச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க், see the hotel industry, see the aviation industry, see the tourism industry. எவ்வளவு விஷயங்கள் இதாகிடுச்சு பாருங்க. பட் இந்த வாய்ப்புக்கு ஏதாவது வருமா பாருங்க. அதுதான் நீங்க பாக்குறீங்க. அப்போ என்னென்ன கேள்விகள் உண்டோ அத்தனை கேள்விகளும் கேளுங்க. அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் வாங்க. we are here to answer you. உங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நடுவில் நேராக வந்த ஒரு வாய்ப்பை நடுவில் விட்டுடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இட்ஸ் கம்ஸ் வெரி வெரி ஆண்டி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடுடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு பாருங்க, எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. இப்போ எவ்வளோ ரேரஸ்ட் ஆஃப் ரேர். My dear friends, you have been chosen by God. God chose me. 2009 September, my life has changed. Even today, I thank God every day. I have tears in my eyes for a second, for a small drop, thanking Him. Same mission, friends. And அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வரும்போது என் வாழ்க்கையை நினச்சி தான் வந்தேன். ஆனால் திருப்பி பார்த்தா 10,000 பேர் வாழ்க்கையை மாற்றிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்தால் எவ்வளோ பேர் வாழ்க்கையை மாற்றுவீங்கன்னு பாருங்கள். நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இந்திய திருநாடு, நம்ம இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இது மாதிரி வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொருத்தரும் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா எவ்வளோ பேருக்கு சமுதாய புரட்சி பண்ணுவோம்னு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு மௌன புரட்சின்னு பாருங்க. இதுதானே இன்னைக்கு இந்திய நாட்டுக்கு தேவை. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம், ஒன்றாக வேலை செய்வோம், ஒன்றாக வலிமையான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இந்த நாட்டையும் ஒரு வலிமையான ஆரோக்கியமான நாடாக மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். வில் பி அ கிரேட் ஒரு சோஷியல் மௌன புரட்சி பண்ணுவோம். இந்த நாட்டை என்னுடைய மூவண்ண கொடிய மிக உயரத்தில் அதனுடைய தனி மனித வருமானம் பெருகும் போது மிக உயரத்தில் பறக்கும், மிக பெருமையாக, மிக கர்வமாக, மிக சுடர்விட்டு பறக்கும். அதுக்கு நாம் காரணமாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் மச் டைம். நான் சொன்ன மாதிரி டேக் அ கிரேட் டிசிஷன். I welcome you to this beautiful, wonderful world of Prestige, and I wish you all the best. God bless you, friends.